இந்த சிவாஜி படத்துல ஆதிசேஷன் சொல்லுவார்ல, அந்த மாரி தான் இப்ப டிஎம்கேயோட நிலைமை ஆயிப்போச்சு. டிஎம்கேல இருக்கிற நெறைய பேர் பார்த்தீங்க அப்டின்னா, என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டிவிகே கட்சிய பத்தியோ, இல்ல முக்கியமா விஜய் அவர்கள் பத்தியும், இவங்க என்னங்க நேரடியா பேர கூட சொல்ல பயப்படுறாங்க. இவங்கலாம் அரசியல் பண்ண போறாங்களாங்க. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாப்ல? சோ, சும்மா இருந்தவன சொரிஞ்சு விட்டு, இன்னைக்கு இந்த மாரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க டிஎம்கே அப்டின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்டின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஷூட்டிங் செட்ல இருந்திருக்காரு போல இருக்குது. மார்ச் 8 மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லும் வகையில போட்ட அந்த வீடியோ மெசேஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, டிஎம்கே கட்சி வந்துட்டு நம்ம அகற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு திமுகனே சொல்லிட்டாப்ல. இந்த எதிர்க்கட்சி, ஆளும் கட்சி, மத்தியில் ஆளும் கட்சி, இங்க ஆளும் கட்சி, பாசிசம், பாயாசம் இப்படிலாம் பல வார்த்தைகள்ல வந்துட்டு வார்த்தை விளையாட்டு விளையாடிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொன்ன விஜய் அவர்களை இன்னைக்கு வந்து திமுகன்னு கட்சி பேரே சொல்ல வச்சுட்டாங்க. ஓ நீ இப்பதான் கட்சி பேருக்கே வரியா, வா 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 பொறுமையா வா அப்படின்னு அவங்க அந்த சைடு கலாய்க்கிறதும் ஒரு பக்கம் உண்டு. பட் விஜய் அவர்களுடைய வேகம் இன்னும் எவ்வளவு இருக்க போகுது, இன்னும் அடுத்து எத்தனை நாட்கள் இருக்குது, ஏன்னா வந்து மாதங்கள் வருடங்கள் கணக்கே கிடையாது, நாட்கள் தான் பேசணும். அந்த அளவுக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இந்த கம்மி டைம்ல அவரால் வந்து என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும், அந்த மாற்றம்ன்றது என்ன அப்படின்னா இந்த ஸ்டேட்ல ஒரு பெரிய மாற்றம் அப்படி சொல்ல வர முடியல. இந்த நிலையில இருக்குதுல்ல, இந்த இவங்களோட கட்சி ஒரு நிலையில இருக்குல்ல, இந்த நிலையில இருக்கக்கூடிய இந்த கட்சியை எவ்வளவு தூரம் மாத்தி அப்படி மேல கொண்டு வர முடியும்ன்ற அந்த மாற்றம் இப்ப ரொம்ப அவசியம். ஒரு சாதாரண இப்ப ஆரம்பிச்ச கட்சி ஒரு வருஷம் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இருந்து அந்த கட்சியை அப்படியே மாத்தி ஒரு வேற மாதிரி கட்சியா கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ண போறாரு விஜய்ங்கிறது தான் இங்க கேள்வி. சரி ஓகே, திமுகவை அட்டாக் பண்ணியாச்சு, டைரக்டா சொல்லியாச்சு. இப்படியே படிப்படியா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறது வந்து சினிமால வந்து ஹீரோ ஃபர்ஸ்ட் லைட்டா அடி வாங்குற மாதிரி. அது என்னன்னா நமக்கு நல்லா கவனிக்கணும். முதல்ல விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னா, நாங்க வந்து பொத்தாம் பொதுவா பேசும்போது சொல்லலன்னாங்க. அப்புறம் நான் சொல்லலன்னு பயப்படாதீங்க, யாரும் வந்து எங்களை நினைச்சு வந்து இதுப்பா அதுப்பா இவங்க சொல்லவே பயப்படுறானுங்க அப்படி நினைச்சுக்காதீங்க. நாங்க சொல்லாம இருக்கிறதுக்கு காரணம் அடுத்தவங்களை அட்டாக் பண்ற அரசியல் நாங்க பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் இப்ப சொல்றாரு. இப்ப இதுக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, சும்மா இருந்தவரை சொல்ல வச்சுட்டீங்க பாருங்க அப்படின்னு. சோ இது வந்து ஒரு ஹீரோயிசம் டெவலப் ஆகிற இடம் இது. அதாவது ஹீரோ வந்து யாரையும் அடிக்காம இருந்தாரு, இப்ப நீங்க அடி அடி நீங்க இந்த அடிச்சிட்டான் பாரு இப்ப அப்படின்ற மாதிரி இடம். சோ இந்த கிராஜுவல் குரோத்ங்கிறது அரசியலுக்கு எவ்வளவு உதவும், அதுவும் மெயினா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு 2027 அப்படின்றதெல்லாம் இல்ல, 2026ல எலெக்ஷன் வரப்போகுது. இன்னும் ஒரு வருட காலம் இருக்குது. கரெக்டா 12 மாசம் கிட்டத்தட்ட இருக்கு. ஏப்ரல் மாசம் மே மாசம் எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னா அந்த எலெக்ஷனுக்கு எந்த லெவல்ல வந்து இப்ப இவங்க தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கறதா வந்து இங்க கேள்வி. இந்த குறைஞ்ச காலகட்டத்துக்குள்ள என்ன ஒரு விஷயத்த வந்து இவரால் வந்து ஒரு பூகம்பமா கொண்டு வர முடியும்? ஏன்னா வந்து நீங்க சாதாரணமா இதே வேகத்துல அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து அவங்கள ஒரு ஒரு சிஎம் சீட்டுக்கு ஆசைப்படுற விஜய்க்கு அதை கொடுக்குமா அப்படின்னா வந்து ஒரு ஒரு கேள்விதான். இன்னுமே வந்து ஜனரஞ்சக அரசியல்ல இறங்கி அடிக்கிற தினம் தினம் டிவி கேட்டு இருந்து ஏதாவது ஒரு செய்தி வரணும். டெய்லி எவ்ரி டே டிவிக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பூகம்பமா கிளம்பணும். சினிமா மாதிரி நிஜமாவே எல்லாத்தையும் புரட்டி போடுற விஷயங்கள் நடக்கணும். அப்படி நடந்தாதான் உண்மையாவே சினிமால வரவங்க மாதிரி இதுலயும் நிஜத்திலையும் விஜய் அவர்கள் டக்குன்னு சிஎம் ஆக முடியும். இல்ல அப்படின்னா அந்த ஒரே பாட்டுல பணக்காரன் வர கதை நடக்காது. சோ இவங்க கட்சியுடைய கட்டமைப்பை பலப்படுத்துறாங்க. பூத் கமிட்டி மெம்பர்ஸ் வந்துட்டு இணைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மாவட்ட தலைமை யார் யார் என்னென்னங்கிறத வந்து நியமனம் பண்றாங்க. சோ இது எல்லாத்தையும் இந்த கட்டமைப்புகள் வந்து இப்பதான் வந்து பலப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த பலப்படுத்தப்பட்டு இன்னொரு ஒரு மாத காலத்துக்கு அப்புறம் ஏப்ரல் மாதத்துல இருந்து அவருடைய முழு நேர அரசியலுடைய நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும். ஒவ்வொரு தொகுதியா மாவட்டங்களா போறாரு அப்படின்லாம் வந்து சொல்லப்படுது. இவர் இதனால எவ்வளவு கவர் பண்ண முடியும், அப்படி அந்த இடங்களை கவர் பண்ணாலுமே கூட அது சும்மா இந்த ஏரியாவை தொட்டுட்டோம், இந்த 230 தொகுதிகளுக்கு போயிட்டேன், ஒரு ஒரு 100 தொகுதிகளுக்கு போயிட்டேன் அப்படின்னு இந்த தொகுதிகளுடைய நம்பர்ஸ் சொல்லலாம். ஆனா அந்த தொகுதியை உண்மையா தொட முடியுமா, தொகுதியில இருக்கிற மக்களை தொட முடியுமா? அவங்க எல்லாரையுமே வந்துட்டு வந்துட்டாரா விஜய் அப்படின்ற அந்த ஆறாவாரத்தை தாண்டி ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் மனதுல வந்து எப்படி திணிக்க போறாரு, என்ன விஷயத்தை எடுக்க போறாரு? இப்போ அவருடைய படத்திலேயே ஒரு விஷயம் நடக்கும். இந்த சர்க்கார் படத்துல பாத்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த கடைசியில அந்த ஓட்டு எப்படி என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு மாற்றங்கள் நிறைய நடக்கும். இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு உண்மை வெளியே வர பார்க்கும், அப்படி இப்படி ஏதோ நடக்கும். அப்ப அந்த மாதிரி சினிமால நடக்கக்கூடிய விஷயங்கள் இவருடைய அரசியல் பிரவேசத்துல நடக்குமா? இப்ப சீமான் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு 8% ஓட்டு கிட்ட வந்து நிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் வந்து பேசி 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 வந்துட்டாரு. யூடியூப் தான்.
யூடியூப்ல பேசிதான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இவ்வளவு பேர் இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் அவர் யூஸ் பண்ண இத்தனை வருஷங்கள்ல அவர் பேசின வீடியோக்கள்ல அவர் பிடிச்ச அந்த ஓட்டுக்களை விஜய் அவர்கள்னால எத்தனை நாட்கள்ல பேசி கவர முடியும்? நீங்க பேசாம இருந்தா ஒன்றும் நடக்காது. பேசி